இந்த வீடியோவில் உள்ளவை பொதுவெளியில் பகிரப்பட்டவை மட்டுமே. கருத்துக்களுக்கும் கலாட்டா தமிழனுக்கும் நேரடி சம்பந்தமில்லை. இது பொழுதுபோக்கு நோக்கம் மட்டுமே கொண்டது. பாதிப்புகளுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. தமிழ்நாட்டிலே நம்முடைய தலைவருக்கு ஏற்பட்ட தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாமல் பல பேர் துவண்டு போனார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த பழைய வரலாறை சொல்கிறேன். இதுவரையிலே தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருந்த தளபதிதான் வருங்காலத்தில் இந்தியாவுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கப் போகிற தலைவராக இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறார் என்பதை கழகத்தோழர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு இன்றைக்கு நாம் பணியாற்றிட வேண்டும். வீட்டில இருந்து கிளம்பும் போது அறிவை கைட்டி அவங்க வச்சுட்டு வருவானுங்க போல. जो थलापति जी हैं और जो मुख्यमंत्री बने हैं, अभी तक पूरे भारत के अंदर ऐसा मुख्यमंत्री नहीं बना होंगे. कहीं हम मुख्यमंत्री नहीं देखे हैं. और वो जो ऐलान करते हैं वो काम करके दिखाते हैं. वो थलापति जी, विजय थलापति जी हैं, उन जैसा मुख्यमंत्री हर राज्य में होना चाहिए. हम तो यही कहेंगे कि हमारे बिहार में भी आकर के पहले वो काम कर दे थोड़े दिन के लिए. विजय थलापति ஒரு சொட்டு விந்தால குழந்தை பிறக்கும். அப்ப ஏன் என்ன காரணம்? இந்த பிரபஞ்சம் என்பது நிலம், தீ, நீர், வலி, விசும்பு ஐந்தோடு கலந்த மயக்கம். ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்டா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நொறுக்கிட்டு இருக்க? ஒட்டுமொத்த சோழியை முடிச்சிட வேண்டியதானே? பஞ்சபூதங்களால் ஆனது இந்த உலகம். இந்த பஞ்சபூதத்தை தாண்டி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. யாராலும் சிருஷ்டிக்க முடியாது, யாராலும் அழிவிக்க முடியாது. சிருஷ்டிப்பாக இருந்தாலும் அழிவாக இருந்தாலும் எல்லாம் இந்த பஞ்சபூதத்திற்கு அடக்கும். அப்படின்னா கொஞ்சம் இதை தாண்டி பிரபஞ்சம் போகாது. எனவே உலகத்தின் எடை மாறாது. தொல்காப்பியன் 3000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. இப்படி ஒன்னா உடச்சுக்கிட்டா என்னைக்கு முடிக்கிறது? 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன மொழியை எங்களுடைய அறிவியல் எப்படி வீழ்ந்து விடுவேன் என்று நினைத்தாயோ? பல வேடிக்கை மனிதர்களிடையே என்ற கூற்றோடு நிச்சயம் வீழ மாட்டோம். இந்த இயக்கமும் வீழாது. என்னாலும் துணிந்து நிற்போம். எந்த தியாகத்திற்கும் நாம் நம்மை அடிமைப்படுத்திக் கொள்ளுவோம். குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டவங்களுக்கு இதெல்லாம் கொடுப்பாங்க. குடும்ப கட்டுப்பாடா? திமுக ஆட்சி வந்த பிறகு அதிமுக ஆட்சி இருக்கக்கூடிய பேர்களை நாங்க நீக்கி இருக்கோம்னா ஏதாவது ஒரு ஆதாரத்தோட சொல்லணும். ஏன்னா நம்ம மக்கள் மத்தியில பேசுறோம். உங்களதான்ப்பா. அம்மா பசுமை வீடு திட்டம் கலைஞர் கனவு இல்லம் திட்டமா மாறி இருக்கு. அம்மா மடிகண்ணி திட்டம் உலகம் உங்கள் கையில் திட்டமா மாறி இருக்கு. அம்மா மருந்தகம் திட்டம் முதல்வர் மருந்தகம் திட்டமா மாறி இருக்கு. அம்மா ஆரோக்கிய திட்டம் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டமா மாறி இருக்கு. தாலிக்கு தங்கம் திட்டம் புதுமை பெண் திட்டமா மாறி இருக்கு. அம்மா மினி கிளினிக் திட்டம் முதல்வர் மினி கிளினிக் திட்டமா மாறி இருக்கு. இங்க தாவேக ஆட்சிங்கிறது 50 ஆண்டுகள் இல்ல, வெறும் 5 ஆண்டுக்கு தான். 91 அம்மையார் ஜெயலலிதா ராஜீவ்காந்தி அனுதாபனையில 224 இடம் பெற்றாங்க. ஆனா எதிர்கட்சியே கிடையாது. ஐயா கருணாநிதி ஒரு இடம் ஜெயிச்சு அவங்க ராஜினாமா பண்ணாங்க. கூட்டணி கட்சியான காங்கிரஸ் தான் எதிர்கட்சி. இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. அப்படி உச்சபட்ச அதிகாரத்தில் உட்கார்ந்தாங்க ஜெயலலிதா அம்மையார். 96ல பர்கூர்ல சுகவனத்துக்கிட்ட தோத்து போறாங்க. 224 இடத்துல வெற்றி பெற்ற அதிமுக 4 இடத்துல வெற்றி பெறுது. இதை தாண்டி ஆணவத்தோட அகம்பாவத்தோட தலைக்கணத்தோட ஆணவங்களை எல்லாம் தமிழ்நாடு அடக்கி வச்சிருக்கு. நான் லூசுதாங்க, நான் லூசுதான். அதனால உங்களுக்கு ஆட்சி 5 ஆண்டு காலம் தான், 50 ஆண்டுகள் எழுதி தரல. கொஞ்சம் ஆணவத்தை அகம்பாவத்தை குறைச்சுக்குங்க. லூசுனா இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா? இந்த தோல்வியை வச்சு எதிர்கட்சிகளை எல்லல் பண்ணாங்க. என்ன இவனும் குழப்புறா? இந்த தோல்வி வச்சு எந்த ஒரு தலைவரையும் மதிப்பிட முடியாது. நாம் போற்றக்கூடிய மனித புனிதர் ஐயா நல்லக்கண்ணு தேர்தல் காலத்துல 3 முறை தோத்து போனவர். நீ இன்னும் சொல்ல போனா அந்த கட்சி சேர்ந்திருக்கக்கூடிய ஐயா சி மகேந்திரன் ஆர்கனகர டெபாசிட் போச்சவருக்கு. ஐயோ எல்லாம் தெரிஞ்சவனே 800 வரைக்கும் போறாரு. ஒண்ணுமே தெரியாத நம்மால எங்க போறான்னு தெரியல. அவ எப்படி மதிப்பிடுறது? ஐயா வைகோ 96 தொடங்கி எங்கேயுமே ஜோபிக்கலையே அவரு தோத்தன போனாரு. அப்ப தோல்வி வச்சு நீங்க எல்லை தொண்டை பேசணும். வெற்றி பெற்ற மெதப்போல ஆனது வேண்டாம். ஆசிய கண்டத்திலேயே இப்படி ஒரு அசிங்கத்தை எந்த திருடன் அனுபவிச்சிருக்க மாட்டான். முதலமைச்சருக்கு என்ன மரியாதை? நீங்கள் கவர்னருக்கு மரியாதை காலங்க நாங்க வேண்டாம் என்று சொல்லல. ஆனால் 2 முறை வருகிற போது ஒரு முறை ஜனவரி மாதம் 25ஆம் தேதி குடியரசு நாளில் கவர்னரை பெற்றோம். அதே போல ஜனவரி மாதம்
டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கவர்னர் கொடியை வைக்க நாங்கள் மறுக்கிறேன். ஆனால் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி சோதனை நாள் வருகிற போது, ஆகஸ்ட் 15ஆம் தேதி சோதனை நாள் வருகிற போது அன்றைக்கு கொடியை முதலமைச்சர் தான் ஏற்றி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்த நேரத்தில் வலிக்காமையா வருது? ஆமா ரத்தம். கோபத்துல குறுக்க இருக்க கம்பிய மறந்துட்டனே.